எப்பவும் மாதிரி தான் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராமா. அந்த ராஜாவோட சபையில் ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சாமா. அவங்க ஊரில் பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த ராஜா பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள், பெண்களை மதிக்கிற ஒரு ஆள். அப்போ யோசிக்கிறாரு, நம்ம நாட்டில் பெண்கள் சுதந்திரமாக தானே இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோமே, எப்படி பெண் சுதந்திரம்னா என்ன அப்படின்னு அவர் அதை யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு நைட்டில் தூக்கமே வரல. அப்போ அவரோட ஒரு மந்திரி கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு இதுக்கு பதில் தெரியணும். அப்படிங்கும்போது அந்த மந்திரி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஊர் எல்லையில் ஒரு சூனிய கிழவி இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களும் அந்த லேடியை போய் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுக்கான பதில் எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ரொம்ப இவர் யோசிக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லுது, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் பகல் நேரத்தில் கிளவியாகவும் இரவு நேரத்தில் உன் கூட தனியாக இருக்கும்போது நான் பொண்ணாகவும் இருப்பேன், இல்லைன்னா உன் கூட வெளியே வரும்பொழுது பொண்ணாகவும், நைட்டு அதாவது தனியாக கிளவியாகவும் இருப்பேன், எதுனாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ராஜாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பதில் கேட்குறாரு. என்ன பதில், அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்லுது, ஒரு பொண்ணு அவளோட முடிவுகளை அவன் மனசுலேருந்து சுயேட்சையாக எடுக்கும்போது தான் அவள் சுதந்திரமாக உணர்வா, இதுதான் அதுக்கு பதில் அப்படின்னு இவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அந்த பதில். அப்போ இவரும் வாக்கு கொடுத்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது, சரி உனக்கு எந்த ஆப்ஷன் வேணும், உன் கூட இருக்கும்போது பொண்ணாவா இல்லை வெளியே இருக்கும்போது பொண்ணாவான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இதுக்கான முடிவு உங்கள் கையிலேயே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சூனிய கிழவி அந்த பதிலை கேட்டு, ஓகே உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன், நான் எப்போவுமே உன் கூட இளம் பெண்ணாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பொண்ணோட சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, பட் அவளோட முடிவுகளை அவளே எடுக்கும்போது, அதாவது எல்லா டிசிஷனுமே அவங்களே எடுத்தாங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு பெண் சுதந்திரம். தேங்க்யூ.